அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டோட இன்டீரியர் டிசைனிங்ல லிவிங் ஹால்ல என்ன மாதிரியான லிவிங் ஹால்ல எப்படிலாம் இன்னும் அழகுபடுத்தலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வால்ல கலர் நம்ம சூஸ் பண்ணணும், டைல் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், சோஃபா எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், சீலிங் எப்படிலாம் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பேசியிருக்கோம். இந்த வீடியோட கடைசியில ஒரு இம்பார்ட்டன்டான டிப்ஸும் நம்ம சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இன்டீரியர் டிசைனிங் பண்ணலன்னா கூட இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வீட்டோட லுக் கொஞ்சம் அழகுபடுத்தி காட்டலாம். என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன். கடந்த 2 வருடங்களாக நான் இன்டீரியர் செட் சூப்பர்வைசராக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால்ல 60-40 ரூல் நம்ம யூஸ் பண்ணணும். என்னடா 60-40 ரூல் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 60% வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எம்டியா நம்ம ஸ்பேசஸ் காட்டணும். 40%ல வந்து பாத்தீங்கன்னா டிவி யூனிட், சோஃபா, ஏன்னா ஸ்டோரேஜ் இது போல விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40%ல நம்ம முடிச்சிடணும். மீதி 60% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலியா நம்ம காட்டணும். அதோட எம்டி ஸ்பேஸா நம்ம காட்டணும். அப்பதான் வீட்டுல யாருன்னா ஒரு புதுவாள் நம்ம என்ட்ரி ஆகுறாங்கன்னா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த 60-40 ரூலை நம்ம யூஸ் பண்றோம். நீங்க இன்டீரியர் டிசைனிங் பண்ண போறீங்கன்னா அந்த வெண்டார்கிட்டயே நீங்க கேட்டு பார்க்கலாம், இந்த ரூலை நம்ம வீட்டுல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலான்ட்டு. அவங்க கண்டிப்பா எஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ரூலை யூஸ் பண்ணி தான் ஒரு இன்டீரியர் டிசைனிங் அவங்க மேக் பண்ணுவாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர், நம்ம என்ன மாதிரி கலர் நம்ம சூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோல பார்ப்போம். நான் வந்து இந்த வீடியோல கலர் காம்பினேஷனை பத்தி தான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு ரூல் இருக்கு. 60-30-10 ரூல். 60% வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட்டிங் கலர்னு சொல்லுவாங்க. வால்ல எந்த மாரி கலர் கொடுக்குறோமோ அதே தான் நம்ம ஃப்ளோருக்கும் கொடுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாலுக்கு நம்ம கிரே கலர் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதே கிரே கலர் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய டைல்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதுதான் இங்க இதுதான் டாமினேட்டிங் கலர்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கலர்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி கலர் நம்ம எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சோஃபா, டிவி யூனிட், நம்ம ஜன்னல்ல போடக்கூடிய ஸ்கிரீன்ல இந்த செகண்டரி கலர் நம்ம சூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். அடுத்து 10% வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஹைலைட்டிங் கலர் சொல்லுவாங்க. சோஃபாவோட குஷன், டிவி யூனிட், டி ப்ரொஃபைல் இது போல இடத்துல நம்ம ஹைலைட்டிங் கலர் நம்ம சூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். நம்ம ஒரு சைட்ல நான் வேலை செய்யும் போது கிரே கலர் டோன்ல வாலுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். அதே கலர் காம்பினேஷன்ல ஒரு டைல் நம்ம சூஸ் பண்ணி நம்ம போட்டிருந்தோம். அது எனக்கு ஒரு பர்சனலாகவே வருது, ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். அது நான் இங்க ஷேர் பண்றேன். அவ்வளவுதான். நீங்க உங்க வீட்டுக்கு என்ன மாதிரி கலர் சூஸ் பண்ணலாம்னு ஒரு டிப்ஸ் ஆட்டும் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய ஏஷியன் அது போல ஒரு பிராண்டடான கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா அவங்க வெப்சைட்லயே நம்ம வாலோட போட்டோ எடுத்து அந்த வெப்சைட்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணனா அதுவே ஏஐ டூல் மூலியமா இதுக்கு இந்த மாதிரி கலர் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு அதுவே ஒரு ரிசல்ட் கொடுக்குது. நீங்க சூஸ் பண்ணி உங்க வீட்டுக்கு நீங்க கலர் நீங்க பெயிண்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ். இந்த டைல்ஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் வால்ல என்ன மாதிரி கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏத்த பேட்டர்ன்ல தான் நம்ம டைல்ஸ் சூஸ் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல உங்க இடம், உங்க லிவிங் ஹால் இருக்குன்னா அங்க என்ன மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வாலுக்கு நீங்க நேவி ப்ளூ கலர், நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு வால்ல நம்ம நேவி ப்ளூ கலர் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம்னா அதுக்கேற்ற கலர் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ கலரை நம்ம டைல் லே பண்ணலாம். அப்படி நம்ம 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளதான் உங்க லிவிங் ஹால் இருக்குன்னா அங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பிங்க் ஆர் கிரீன் கலர் டைல், அது லேயர்ல வரக்கூடிய அந்த டைலை நம்ம சூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு லே பண்ணலாம். இது ஒரு கலர் காம்பினேஷன் நான் சொல்லியிருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங்ல நம்ம எப்படிலாம் கவனிக்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டோட சீலிங் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 9.5 ஃபீட்டுக்கு மேல நம்ம இருக்குன்னா என்ன மாதிரியான கலர் டிசைனிங்லயும் நம்ம ஃபால் சீலிங் பண்ணலாம். உங்களுக்கு டிசைனிங் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க பின்ட்ரெஸ்ட், கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான டிசைனிங் நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த டிசைனிங் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம சீலிங்கோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 9.5 ஃபீட், 9 அடிக்கு மேல இருக்கணும். அப்படி 9 அடிக்குள்ள இருக்குன்னா நீங்க பிளைன் ஃபால் சீலிங் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஃபால் சீலிங் அப்படி நீங்க பண்ணா கூட அதுல ஒரு டிசைனிங் காட்டணும்னா சைட் எட்ஜஸ்ல ஒரு டிசைனிங் ஆட்டம் காட்டலாம்.
அது இல்லாத சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி 4 மூலைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இன்னும் அழகுபடுத்தலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்னு சொல்லுவாங்க. அதை நீங்க வாங்கி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 90, 100, 120 லைட் அது போல வரும். அது ஒரு நல்லாவே பார்க்க நல்லாவே இருக்கும். அது என்ன மாதிரி கலர்லலாம் வருதுன்னு யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். வார்ம் நேச்சுரல் ஒயிட் கலர்ல நம்ம யூஸ் பண்ணா ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா சோஃபாக்கு நம்ம சோஃபா நம்ம எங்க போடுறோமோ அதுக்கு மேல ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்தாலும் ஒரு நல்லா இருக்கும். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் லேம்ப் ஆட்டம் அது கொடுக்கணும். அதுவும் ஒரு பார்க்க நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். சோஃபாவுக்கு மேல ஒரு ஆம்பியன்ஸுக்கோசரம் ஒரு வார்ம் லைட் கொடுக்கலாம். உங்களுக்கு வார்ம் லைட் பிடிக்கலன்னா நீங்க ஒரு நேச்சுரல் லைட் கலரை நீங்க சூஸ் பண்ணி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு டிவிக்கும் சோஃபாக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 42 இன்ச்சஸ் நம்ம யூஸ் பண்றோம்னா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா டிவிக்கும் சோஃபாவுக்கும் 84 இன்ச்சஸ் இருக்கணும். அதோட டபுள் மடங்கு இதுல இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நாளடைவுல நம்மளுக்கு கண்ணுக்கு எதனா ப்ராப்ளம் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம இன்டீரியர் டிசைனிங்ல நம்ம என்ன கவனிச்சு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வீட்டோட ஜன்னல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்கிரீனை நம்ம தவிர்த்துட்டு இது போல கட் பிளைண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணா ஒரு பார்க்க இன்னும் ஒரு நல்ல ஒரு லுக்கும் கொடுக்கும். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அனைத்து நான் ஒரு நம்ம கிட்டே சொன்ன மாரி தான் கடைசியா நான் ஒரு டிப்ஸ் சொல்றதா சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சோஃபால இருந்து எழுந்து நடக்கும்போது கீழே வந்து பாத்தீங்கன்னா மேட்டாட்டம் போட்டு இருந்தீங்கன்னா அதுதான் ஒரு இன்டீரியர் டிசைனிங்ல இப்ப பெரிய பெரிய வீட்டுல எல்லாம் அது மாதிரி நம்ம நீங்க படத்துலயோ எங்களை நீங்க நேர்லயோ கூட பார்த்துருக்கலாம். அது போல நம்ம நார்மல் வீட்டுக்கும் நம்ம பண்ணாலே ஒரு நல்ல ஒரு லுக்கும் கொடுக்கும். இதுதான் நான் கடைசியா ஒரு டிப்ஸ் சொல்றதா சொல்லியிருந்தேன். அந்த டிப்ஸ் இதுதான். இந்த வீடியோ கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா தான் இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.